ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 77 எபிசோட் 80 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 4 எபிசோட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 என்ன ஆச்சுன்னா, சசிகுமார் வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்புன பசங்க நேராக ட்ரெக்கிங் போகலான்னு சசிகுமார் சொன்ன ஐடியாவில் போகிறாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகி நம்ம பசங்க எல்லாருக்குமே பயங்கரமாக அடிபட்டுருது. நிக்கிதாக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குங்க. அதோட தாங்க போன வீக் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 77 ஷேட்டர்ட் பேரண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நிக்கிதா ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காட்டில் நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னால புகை உள்ள போயிருக்கு, ஸோ ஒரு பிளாக் ஆயிருக்குங்க. டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, ஸோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீலிங்ஸா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மதி என்ன சொல்றாங்கன்னா, நிக்கிதாக்கு என்ன ஆச்சுனே தெரியலடா, யாராவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சசிகுமார் ஏகாம்பரம் என்ன சொல்றாங்கன்னா, போனாலே அவங்க அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆறாரு, எப்படி போய் கேட்க சொல்ற அப்படின்னு சொன்னேனே. அப்ப கார்த்தி எதுவுமே பேசாம நிக்கிறார். சக்தி என்ன சொல்றாருன்னா, ஏன்டா அவங்களுக்கு தான் தெரியல, நம்ம சின்ன வயசுல இருந்து நிக்கிதா கூட படிக்கிறோம், உனக்குமா தெரியல, அதெல்லாம் எதுனாலும் பாத்துக்கலாம் வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா எங்க வந்தீங்க, எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்றாங்க. சார் நிக்கிதாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா பயங்கரமா டென்ஷனா சொல்றாங்க. உங்களாலதான் இப்படி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றதை விட்டுட்டு எதுக்கு ட்ரெக்கிங்லாம் போனீங்கன்னு. அப்போ கார்த்தி சார் ரிலாக்ஸ் ஆகுங்க சார், பார்த்துக்கலாம் சார், இப்படி கத்துறனால என்ன மாறிட போகுது, உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே அளவு நிக்கிதா மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு டென்ஷன் ஆனே. அப்போ சக்தியை ஒரு டைம் மட்டும் பார்க்க விடுங்க சார், எங்களை எப்போனாலும் திட்டிக்கலான்னு, நீ மட்டும் போய் பார்த்துடுவான்னு சக்தி பார்த்துனே பயங்கரமாக ஷேட் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டாக்டர் வராரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, எங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஸோ 2 நாள் அப்சர்வேஷனில் இருக்குன்னு சொன்னேன். எல்லாருக்கும் அப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சசிகுமாரோட அப்பா ஃபோன் பண்ணி கேட்டேனே, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோப்பா, எந்த பிரச்சனை இல்லையானே டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. மலர் மிஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பசங்களை பார்த்து, நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன்டா, சொல்கிற பேச்சே கேட்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 78 மாஸ்டர் ரிட்டர்ன்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர்மாம் அசம்பிளில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பேட்ச் நான் பார்த்ததே கிடையாது, எல்லாருமே பயங்கரமா ஒஸ்டா இருக்கீங்க, படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பண்றீங்கன்னு சொன்னேன். அது முடிஞ்சோடனே பசங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மகேஷ் என்ன சொல்றாருன்னா, டேய் உங்க ஊருக்கு நாங்க வராமே இருந்திருக்கலாம்டா, வந்தனாலதான்டா இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. மதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முதலே ஊருக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னே. புஜ்ஜி பாபு, ஏகாம்பரம், ஜான் எல்லாம் சொல்லும் போது அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரிப்புக்கு மட்டும் நீங்க போலனா இவ்வளவு மெமரிஸ் கிடைச்சிருக்குமா, எவ்வளவு அன்பா நம்மளை பார்த்துட்டாங்க, அதுக்கெல்லாம் நீங்க திருப்பி காட்டுற மரியாதை இதுதானா, டேய் நீ ஒன்னும் கவலைப்படாதா, கார்த்தி நீயும் பேச விட்டு பார்த்துட்டு இருக்க. என்ன இப்ப கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் என்னையும் கார்னர் பண்ணீங்க சசிகுமார், நான் உன் கூட இருக்கேன், எதுனாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம், கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. தமிழையா கிளாஸ் நடக்குதுங்க. பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருக்காருங்க, எல்லாரையும் பயங்கரமா திட்டுறாரு. அடுத்த பீரியட் பாத்தீங்கன்னா ஜீவா சார் கிளாஸ் இருக்காரு. ஜீவா சார் கிளாஸ்ல பிரியா பேசிட்டே இருந்தாலும் நீல் டவுன் பண்ண வச்சுட்டு ஏகாம்பரத்தையும் பயங்கரமா அடிக்கிறாருங்க. அடுத்த பீரியட் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேம் நிலா மேம் வராங்க. அவங்களுமே நீங்களாம் பசங்களா இப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கிளாஸ் விட்டுலாம் வெளியே அனுப்பி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சார் சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கு மேல எங்க வழியெல்லாம் சரியில்லை, நீங்க போற ரூட்டு தான் தம்பி கரெக்ட்னு பார்த்தா சந்தோஷ் சார் வந்துட்டாருங்க. எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. கிளாஸ்ல நம்ம ஜான் சொல்லிட்டு இருக்காரு, சந்தோஷ் சார் வந்துட்டாரா, என்ன பண்ண போறேன்னே தெரியலடா அப்படின்னு. நம்ம புஜ்ஜி பாபு, ஏகாம்பரம் எல்லாம் பயங்கரமா அப்படியே பதட்டத்தோட உட்காரும்போது சந்தோஷ் சார் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா எழுதுறாரு. யாருக்குமே தெரியலைங்க, சக்தி கூட தெரியல, பயங்கரமா அடிக்கிறாருங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கார்த்தி பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. என்னடா தேடுறா அப்படின்னா, டேய் இந்த ஃபார்முலா புக்லேயே இல்லடா, இன்னும் என்னடா நடக்க போகுதுன்னு தெரியலடா, ஏன்டா எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பயங்கர பதற்றத்தோட இருக்காங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 79 நியூ ஃபீலிங்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம நிக்கிதா வீட்டுக்கு வர அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்பதாம எனக்கு உயிரே வந்துச்சு, நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு. அப்ப நிக்கிதாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை கை குழந்தையா வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல என்னன்னா, சக்தி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பெரியா என்ன சொல்றாங்கன்னா, மதிட்ட இப்பயாவது போய் பேசு, சக்தி தனியா இருக்கான், இதுதான் சான்ஸ்ன்னு. அப்ப போய் மதி போய் பேசுறாங்க. அப்ப மதி என்ன சொல்றாங்கன்னா, சக்தி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரியல, நிக்கிதாவை நினைச்சு நான் ஒரே ஆப்சன்ஸா இருக்கேன் அப்படின்னு. நான் இப்படி இருந்தாலே நீ சரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மதி என்னென்னமோ சொல்றாங்க. சக்தி டைவர்ட் ஆகிற மாதிரி தெரியல. சரி நான் கிளாஸுக்கு போறேன்னு சொல்றாங்க. யாமினி இதை பார்த்துட்டு பேச போறாங்க. எங்க போயிட்டு இருக்க சக்தி, நான் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு. இந்த மாதிரி நானும் வரேன் அப்படின்னு சொல்றேனே. சரி அப்ப நீயே போய் புக் எடுத்துட்டு வந்து நான் கிளாஸுக்கு போறேன்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, ஏன் சக்தி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப போயிட்டு சக்தி தனியா நிற்கும் போது நம்ம மகேஷ் கேட்கிறாரு, என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, எனக்கு தெரியும்டா என்ன நீ நினைக்கிறேன்னு அப்படின்னு.
இல்லடா நான் நிக்கிதாவை அங்க காப்பாத்தும் போது எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. இது ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஏதோ ஒரு பாண்ட் இருக்கு, எனக்கு தெரியல, அதை சொல்ல தெரியல, நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா, நீ ஃபீல் பண்ணாத, நிக்கிதாக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மலர் மிஸ்டையும் ஜீவா சார்ட்டையும் எல்லா பசங்களும் பேச போறாங்க. அப்போ மலர் மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கொடுத்த விஷயத்துக்கு நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கவே இல்லை, ஃப்ரீடம் கொடுத்தோம் உங்களுக்கு, ஆனா நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நல்லா படிக்கிறது மட்டும் தான், போய் அதை மட்டும் ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சக்தி வந்து நிக்கிதாவை பார்க்க நிக்கிதாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப நிக்கிதா வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. சக்தியோட வந்து அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சாரி கேட்குறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் உள்ள போனோடனே சக்தி என்ன சொல்றாங்கன்னா, என்ன சீரியலா எடுத்துட்டு இருக்கீங்க, நீ என்னன்னா தேங்க்ஸா சொல்றா, அவங்க என்னன்னா சாரி சொல்றாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது நிக்கிதா அம்மா வந்துடுறாங்க. இங்க பாருமா அவங்கள கிண்டல் பண்றாங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேனே, சாரை கூப்பிட்றேன் இரு அப்படின்னு. சக்தி ஐயோ வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 80 கேங் ரெப்யூட்டேஷன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம பசங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல வார்டனை பார்க்க போறாங்க. வார்டன் என்னடா ட்ரெக்கிங் டீம் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார் எல்லா பொருளும் தீந்துருச்சு, அதான் வெளியே போய் வாங்கிட்டு வரலாம், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, எல்லாரும் ஒழுங்கா இருந்துக்கோங்க, ஒழுங்கா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் மெஸ்ஸுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஜனனி மகன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் கேட்கறாங்க ஏன் மகன் ஒரு மாதிரி இருக்கணுன்னு. இல்ல ஹாஸ்டல் வார்டன்ட்டு இந்த மாதிரி திங்ஸ் முடிஞ்சிருச்சு வாங்க போறேன்னு சொன்னேன். அப்ப புஜி பாபு சொல்றாரு, டிசி வாங்கிட்டு கிளம்புறீங்களா, உங்களை மாதிரி ஒஸ்ட் பேட்ச் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமா உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லி ஜனனி கேட்கறாங்க. இதே தான் எங்களுக்கும் சொன்னாங்க. அப்ப கார்த்தி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இந்த பேரை நம்ம மாத்தி ஆகணும், நம்ம மேல எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்காங்க, படிச்சு மட்டுமே மாத்த முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் பார்த்த சாரதி சூப்பர் சிங்கர் அவர் வராருங்க. வந்துட்டு மலர் மிஸ்ஸை பார்த்துட்டு நிக்கிதா பத்தி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப இதாயிருச்சு சார், படிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே, ஸோ நிக்கிதா வேற டாப் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப டூரு கல்ச்சரல்ஸ்ன்னு போயிடுச்சு, ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது கார்த்தி பசங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு. இல்லைப்பா உங்கள் ஸ்கூலில் நிக்கிதான்ற ஒருத்தவங்களுக்கு சூப்பர் சிங்கர் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் உங்கள் மிஸ்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சார் நாங்கள் ஒத்துக்க வச்சா ஓகேவான்னு. கண்டிப்பாக ஒத்துக்க வைக்கிறேன், எங்கள் ஸ்கூல் பேரை மட்டும் சொல்லுவீங்களா நீங்கள், என்ன கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பான்னு. அப்போ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிக்கிதாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஒரே சான்ஸ் நிக்கிதா, நம்ம ஆல்ரெடி நம்ம பேர் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அப்போ நிக்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அதனாலலாம் நான் பாட மாட்டேன். அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, நிக்கிதா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நீ பாடினா கண்டிப்பாக வந்து எல்லாம் மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அப்போ நிக்கிதா என்ன சொல்கிறாங்க, நீ தான் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்க சக்தி, ஸோ கண்டிப்பாக உனக்காக நான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், விஜயகுமாரோட டைரக்ஷன் இந்த 4 எபிசோடுமே ஒரு செம ஃபாஸ்டா போயிருந்துச்சுங்க. ஸ்டோரியோட டெப்த் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மணி கேலோட ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாரு, நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, ஸோ நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆதியோட டைலாக்ஸ், ஃபன் எலமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் ஆக்சுவலா ரெண்டுமே வந்து பயங்கரமா மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குங்க. கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி இந்த 4 எபிசோட்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆஸ் யூஷுவல். ஸோ நம்ம லியோவோட மியூசிக் இந்த 4 எபிசோட்லேயும் வந்து ரொம்பவே ஒரு டெப்தான ஒரு மியூசிக், என் கிரெடிட்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. முகேஷ் குமாரோட எடிட்டிங் இந்த 4 எபிசோட்ஸுமே வந்து சூப்பராகவே கட்ச் பண்ணியிருக்காருங்க, பக்காவா இருந்துச்சு இந்த 4 எபிசோடுமே. ஸோ டெக்னிக்கல் டீம் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த 4 எபிசோடுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த 4 எபிசோட் நம்ம ரொம்ப டெப்த்தாக பேசாத காரணம் என்னன்னா, இந்த 4 எபிசோட் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப வள கொலன்னு இல்லாமல் சொல்லிட்டேன். இந்த 4 எபிசோட்மே ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் 3/5 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் மிஸ் பண்ணினாலும் எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நானும் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கைஸ். ஓகே பஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்க வரவேற்கப்படுகிறது. ஸோ கனா ஆல்மோஸ்ட் வந்து 80 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ மிஸ் பண்ணாம எல்லா எபிசோட்ஸுமே பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் நெக்ஸ்ட் ரிவ்யூ. லவ் யூ ஆல், பை பை, சீஸ்.